எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஆவடி காமராஜர் நகருக்கு நியர்பைல இருக்க ஆயில் சேரி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ஒரு சூப்பரான சைட் தாங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் லான்ச் பண்றாங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின்போ கார்டன் அப்படின்ற ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க. பேர் மட்டும் வச்சது இல்லாம இவங்க சைட்டையுமே நல்லா சூப்பரா கிளீனா நீட்டா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரெயின்போ கார்டன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்களா, என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் இங்க உள்ள கொடுத்துருக்காங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவலுங்க. ஒரு சிஎம்டி லிமிட்ல இருக்க ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பிரைஸ்க்கு வந்து உங்களுக்காக இவங்க கொடுக்க போறாங்க. ஸோ நீங்க இந்த ஆவடி சர்க்கிள்ல ஒரு சூப்பரான பட்ஜெட்ல ஒரு சூப்பரான இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு லான்ச்சிங் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றேன், பக்கத்துல இருக்க பெல் பட்டன் எடுத்தீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன் ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ கார்டனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 16 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்க மொத்தம் கிட்டத்தட்ட 100 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் லிஸ்ட்டில் இணைய போகுதுன்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கிரகம்பாக்கம், கோவூர், மாங்காடு, ஆவடி, திருநெல்வேலூர் இந்த மாதிரியான மேஜரான லொகேஷன்ஸ்ல எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெசென்ட்டாக மொத்தம் 16 லொகேஷன்ஸ்ல இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. இவங்க கிட்ட thousands ஹாப்பி கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன்ல இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவாங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அங்க டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கும், இல்ல ஆல்ரெடி டெவலப் ஆன விஷயங்கள் என்ன இருக்கும், நமக்கு போக்குவரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நமக்கு லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெயின்போ கார்டன்ல இருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 2 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு ஆவடி பஸ் ஸ்டாண்டும் இருக்கு. அதையும் தாண்டி நமக்கு 10 மினிட்ஸ்ல நம்ம சைட்ல இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச 400 ஃபீட் நெமிலிச்சேரி அவுட்டர் ரிங் ரோடையுமே நம்ம ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பருத்திப்பட்டில இருந்து ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டேட் ஹைவே ரீச் பண்ணிடலாங்க. அதெல்லாம் தாண்டி இங்க ஒரு மேஜரான ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பட்டாபிராம் ஐடி பார்க் வந்து இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிடலாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாங்க. இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன் பத்தி பாத்துருவோங்க. ரெயின்போ கார்டன் வந்து லொக்கேட் ஆயிருக்க லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதி தாங்க இந்த ரெயின்போ கார்டன். ரெயின்போ கார்டன் மொத்தம் எத்தனை ஏக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஏக்கருங்க. 3 ஏக்கர்லயும் 2 ஃபேஸா இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 2 ஃபேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாங்க லான்ச். டேட் வந்து பாத்தீங்கன்னா November 17, 2024 இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆகுதுங்க. இந்த 2 ஃபேஸ்லயுமே மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவாங்க. ஃபேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 55 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 63 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 118 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெயின்போ கார்டன்ல இருக்குங்க. இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சுங்க. இங்க வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சைஸஸ்லாம் என்னென்ன சைஸஸ்ல வந்து பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னா 600ல இருந்து 2400 வரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைச்ச ஃபேசிங்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச சைஸஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க நாட்கள் தள்ளி நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்கும் உங்களுக்கு கிடைக்காம போகும். நீங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட் சைஸஸுமே இல்லாம போகும். ஸோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து இங்க வந்து நீங்க வந்து இந்த இடத்த கன்சிடர் பண்றீங்க, எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து சைட் விசிட் வரீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்லயும் பிடிச்ச பிளாட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாங்க. இப்போ இந்த ரெயின்போ கார்டன்ல என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப்புங்க. உங்களுக்கு இந்த 3 ஏக்கர் சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்ல ஆர்ச், கேட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ரோடு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு தாங்க இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30-24 அப்படின்ற 2 சைஸ்ல உங்களுக்கு ரோடுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சுங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நீங்க சைட் விசிட் பண்றீங்க அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்க எல்லா யூனிட்ஸ்லயுமே இந்த மாதிரி பிளாட் இண்டிகேஷன் போர்டுமே வச்சிருக்காங்க. நீங்க இந்த சைட்டை பாக்குறீங்க, இந்த பிளாட்டை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன ஃபேசிங்ல இருக்கு, என்ன சைஸ்ல இருக்கு, என்ன நம்பர் முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்றது தாங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3700 3700 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ லான்ச்சிங் ஆஃபரா உங்களுக்கு 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 3600 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இங்க ஒரு பிளாட்டை புக் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பிளாட் வந்து என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 lakhsல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. எனக்கு பிளாட்டா வேணாம், எனக்கு வந்து வீடா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 48 லட்ச ரூபா உங்க கையில இருந்தா போதுங்க. இங்க நீங்க ஒரு சொந்த வீடும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க கையில ஒரு 5 லட்ச ரூபா முன்பணம் இருந்தா போதும் உங்களுடைய கனவு ஆசையான வீடியோ இடத்தையோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்பணம் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாங்க.
இங்க அப்ரூவல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி CMDA அண்ட் ரெரா அப்ரூவல்டுங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். இந்த மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சைட் லான்ச் பண்ணாலும் சைட் போட்டாலும் சரி, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். இது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்கன்னா, அவங்க பாக்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் தாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லோன் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெயின்போ கார்டன்ல மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 80% லோன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேலேயுமே வந்து பாத்தீங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன்ல இருந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஒரு சைட்டுக்கு அம்யூனிட்டிஸ்ல இருந்து எல்லாமே எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்ங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸை விட அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் வந்து நியர்பைல இருந்தாதான் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப கன்வீனியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஆவடி அப்படின்றதுனால நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆவடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரைம் லொகேஷனுங்க. இங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஸ்கூல்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலம்மாள் CBSE ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஹரிஷி வித்யா மந்திர், விவேகானந்தா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் வந்து இருக்குங்க. சரி, காலேஜஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச SC இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் பீட்டர் காலேஜ், அப்புறம் இந்து காலேஜ், அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சவிதா காலேஜ், முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி காலேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் வந்து இங்க இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெயின்போ கார்டன் பத்தி மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீடைல்ஸுமே நான் அதை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேங்க. உங்களுக்கு அது மேலே எதனா டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளே 3 நம்பருக்கு நீங்க ஒரு கால் பண்ணா போதுங்க. அவங்க உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இல்ல நான் சைட் வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே 3 நம்பருக்கு நீங்க ஒரு கால் பண்ணுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் விசிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்க எப்போ வரீங்க அப்படின்றது முன்னாடியே சொல்லிட்டா உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கும் சரி, இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன், என்னுடைய பசங்களுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக லான்ச்சிங் ஆஃபருமே கொடுத்துருக்காங்க. 3700 ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 3600 உங்களுக்காக ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. உங்க கையில ஒரு 5 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த இடமோ ஒரு சொந்த வீடோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த இடத்த நீங்க வந்து கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து இந்த இடத்த கன்சிடர் பண்ண முடியுமோ கன்சிடர் பண்ணுங்க. சீக்கிரம் புக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஆகிட்டு இருக்கனால உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கிங் ஆஃபருமே இருக்கும். ஸோ தாராளமா சீக்கிரம் வந்து இந்த இடத்த வந்து பாருங்க. இந்த ரெயின்போ கார்டன்ல நீங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.